உங்களை ஏற்றுக்காதவங்க அங்கே இருந்தால் காதில் உள்ள தூசியை தட்டிட்டு போயிடுங்க. நான் பங்கள கூட அன்பாக பேசுகிறவங்க அவங்க நோக்கத்தை அறிந்து கோவம் பேசினா அரவணைத்து போவேன். ஆனால் அவங்க தீய எண்ணத்துக்காக தான் வராங்கண்ணா தள்ளி நின்றுறோம். நான் தள்ளி நின்றுவேன். உங்ககிட்ட நேரத்தை செலவிடுவது என் நோக்கம் அல்ல. என் அன்புக்காக பலர் இருக்கிறான், வார்த்தைக்காக பலர் இருக்கிறான், ஜெபத்துக்காக பலர் இருக்கிறான். உன்கிட்ட வாதிட்டு ஜெயிப்பதற்காக எனக்கு நேரம் இல்லை. எனக்கு அன்பு செய்யவே எங்கள் நேரம் இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கே நேரம் பத்தல, பிரசங்கிக்கவே நேரம் எடுத்துல. உன்கிட்ட சண்டை போட எனக்கு எங்கே நேரம் இருக்குது? நீ போய் யாரும் சண்டை போடுறாங்க இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட போயிடு. விலகுகள். அவங்க தீயவர்கள் அறிஞ்சிட்டிங்களா, விலகிடுங்க. ஆண்டவர்கிட்ட வாங்க. இயேசு உடனே படகேறி அக்கறைக்கு சென்றான். அந்த ஊரை விட்டு வெளில போயிட்டார். சீடர்கிட்ட சொல்றாரு, உன்னை அவங்க ஏத்துக்கலனா காலில் படிந்துள்ள தூசியை தட்டு விட்டு அங்கிருந்து போ. இப்ப இயேசு என்ன பண்ணார்னா பெருமூச்சிட்டு, ஏனென்றால் அவங்க ஆசீர்வாதத்துக்கு வரல, சண்டை போட வந்திருக்கிறாங்க. அன்பர்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கவங்க எதுக்காக இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் விவேகம், தான் ஞானம். இயேசு பாருங்க, அவங்க கேட்டாங்கிறதுக்காக அடையாளத்தை செஞ்சிடல. யாருக்கு என்ன செய்யணும் தெளிவோடு இருந்தார். அன்பர்களாம் தெளிவு இருக்கணுங்க. உங்க கூட இருக்கிறவங்க யாருன்னு முதல்ல அறிஞ்சுக்கோங்க. இல்லைனால் நீங்கள் நினையாத நேரத்தில் உங்களை திக்குமுக்க ஆட செய்வார்கள், உங்களை அவர்கள் காட்டி கொடுப்பார்கள். அவங்க அவமானத்தை தள்ளிட்டு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க யார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். பிரியமான இறைப்பிள்ளைகளை உணர்ந்துங்க, அதுக்காக ஜெபிங்க, ஞானத்தை கேளுங்க. பாருங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்தவர், பார்வை கொடுத்தவர், நோயிலிருந்து விடுதலை தந்தவர். அடையாளத்தை தான் கேட்டாங்க, கொடுக்கல. ஏன்னா அவங்க நோக்கத்தை அறிந்தார். நல்ல நோக்கம் அல்ல. அடையாளம் காட்டினாலும் அதுல இருந்து ஒரு குறையை கண்டுபிடிக்கிற நோக்கம். கூட இருக்கிறவங்க யாரும் கண்டுபிடிங்க அன்பர்களே, ஜெபிங்க. அதுதான் ஞானம். அது வேணும். அது இருக்கிற பிள்ளை தான் வாழ்வான். அது உள்ள மகள் தான் மகன் தான் நிம்மதியாக உறங்குவாள்.